ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படி தான் இருக்கும். ட்ரபிளா என்னன்னு தெரில. ஓகே, கொஞ்ச நேரத்தில் தெரியாது ட்ரபிளா. சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து எக்ஸாம் செகண்ட் செம் எழுதுறதுக்கு வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் செம் வந்து எழுதினப்போ நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வந்து அப்போ வந்து மார்க்லாம் வந்து ரொம்ப நல்ல மார்க்காக தான் எடுத்திருக்கோம். என்ன? ஆமாம், நல்ல மார்க், உண்மையாகவே நல்ல மார்க். சுத்தமாக படிக்கல, புக்கில் எடுத்து எங்களுக்கு இதுதான் என்ன எக்ஸாம்னு கூட தெரியாது எங்களுக்கு. நாங்கள் மார்னிங் வந்து ஆல் டிக்கெட்டில் பார்த்தோம் என்ன எக்ஸாம்னு. ஆனால் நல்ல மார்க் தான் இருந்துச்சு. 2 பேருமே சூப்பர் மார்க் எடுத்துருந்தோம். ஆமாம், எல்லாத்துலேயும் 80 above எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் ஜானகி வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அட்மிஷன் ஓப்பனில் இருக்க போல், யாருன்னா ஜாயின் பண்ணிக்கணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த காலேஜ் பற்றி தெரியாது, பிகாஸ் நாங்கள் இந்த காலேஜ் கிடையாது. நாங்கள் வந்து யூஜி வந்து எம்ஜிசியில் பண்ணோம், அப்புறமா வந்து பிஎட் வந்து எம்ஜிஆர், அப்புறமா இப்போ வந்து எம்ஏ வந்து அழகப்பா கரஸில் போட்டிருக்கோம். எக்ஸாம்க்கு மட்டும்தான் நாங்கள் இங்கே வரோம். ஆனால் இங்கே வந்து சொன்னாங்க அட்மிஷன் ஓப்பனில் இருக்குன்னு, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் வீடியோ நாட் ப்ரொமோஷனே யாரும் பண்ண சொல்லி ப்ரொமோஷன் வீடியோ போட்டுட்ருக்கா. வயசு இப்போ வரைக்கும் உட்காந்து நோட் பண்ணதில் நாங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இந்த காலேஜில் நிறைய மேம்ங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுங்களாம் இருக்காங்க. நாங்களும் வந்து நெக்ஸ்ட் இயரில் மேம் ஆகிடுவோம் கண்டிப்பாக. நம்ம டீச்சர் ஆனோண்டி. ஓகேவா? நாங்கள் வந்து வெற்றிகரமாக நாங்கள் டீச்சர்ஸ், இப்போ ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து டீச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் ப்ரொஃபஸர் ஆகுவோம். ஓகேவா? ப்ரொஃபஸர் ஆகிட்டு இந்த வீடியோ அட்டாச் பண்ணுவோம். பாவம், பயத்துல இருந்தா பேசுதுன்னு தெரியாம பேசுது. நான் பாருங்க, ஆல் டிக்கெட்டை கீழே போட்டு உட்காந்து இருக்கேன் பார்த்தியா? ஆல் டிக்கெட்டா இல்லை ஐடி கார்டு. ஐடி கைஸ். அப்புறமா வந்து நீங்கள் கரஸில் வந்து போடணுன்னு நினச்சிங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் போடுங்க. நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வந்து போடுங்க. படிக்கிறது வந்து தப்பு கிடையாது. கிளவி ஆகிற வரைக்கும் படிச்சுட்டு இருக்கலாம், கிளவான ஆகிற வரைக்கும் நம்ம வந்து படிக்கலாம். அது வந்து நம்மளோட உரிமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் படிங்க. விலாகில் வந்து ரொம்ப மொக்கையாக பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். காலைலேருந்து வந்துட்டோம். காலைல சாப்பிட்டியாடி? இல்லடி, ஏன் வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு. நீ கால் பண்ண பற்றியா? அப்போ தான் குளிக்க போனேன். சரி, 10 நிமிஷத்தில் குளிச்சிருக்கா. காக்கா குளியல் குளிச்சிருக்கா. இல்லை, நல்லா தான் குளிச்சுட்டு வந்தேன். 20 மினிட்ஸில் வந்தேன். சொருப்பு பிஞ்சிரும். 7:20 கால் பண்ணேன். ஆமாம், உனக்கு கால் பண்ணிட்டு லேட்டாக தான் நான் கிளம்புனேன். ஆமாம், ஏன்னா எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, தூக்க கழகத்தில் பேசின மாதிரி இருந்தது. மறந்துட்டேன் எக்ஸாம்னு. பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள். எக்ஸாம் கூட தெரியாமல் வந்து இருக்கா. நாங்கள் எப்போவுமே பயந்தது கிடையாது கைஸ். நான் பிஎட் எக்ஸாம்லாம் கூட அதெல்லாம் படித்து எழுதுவேன். இது படிக்கவும் இல்லை. ஒன்று ஃபஸ்ட் எக்ஸாம் கூட பயப்பில்லை. நான் எதனா ஒன்று அடிச்சு விடலாம் அப்படி தான் இருந்தேன். எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. என்ன கதை ஏது கதைன்னு தெரியல. ஆமாம், எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய மேமுங்க போயிட்டுருக்காங்க. என்ன மேம் வருவாங்கன்னு தெரியல. சனியை ஸ்ட்ரிக்டாக எதனா வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ராஜி கூப்பிட்டு கூட ஒன்றும் எழுத முடியாது. ராஜிக்கே ஒன்றும் தெரியாத நடிப்பு, இதெல்லாம் நடிப்பு இல்லை. நிஜமாக சொல்கிறேன். நான் வந்து இந்த வாட்டி வந்து புக்கே நாங்கள் எடுக்கல. ஸோ அதனால எத்தியா போன வாட்டி எத்தனை வந்து இங்கே படிச்சுன்னு எங்கே எத்தனை வந்து படித்தோம். ஆமாம், இங்கே வந்து தான் ஜஸ்ட்டு நாங்கள் வந்து சைட் ரைட்டிங்ஸ் பார்த்தாலே நாங்கள் வந்து எழுதிடுவோம். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பெரிய புலிகள். சைட் ரைட்டிங்ஸ் பார்த்தாலே அங்கே மொத்த பேப்பர் ஃபில் ஆகிடும். ஆமாம், செத்துட்டேன் ராஜினா. கைஸ், நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு விலாகில் நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நான் விலாக் போடும் போது நாங்கள் தான் போட்டோம். அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பிஏ படிக்கும் போது நாங்கள் போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ எது சொல்ல வந்தேன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். ஸோ வந்து அப்போ வந்து இவ வந்து ஒரு நாள் தான் அவங்க அம்மா விட்டு வந்திருந்தா. வந்துட்டு ஏதோ பேய் கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சொல்கிறா, நம்ம பேய் வீடியோ எடுக்கலாம் எங்கன்னா போயிட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து பேய் கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவளுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஜுரம். 2 மாத்திரை போட்டால் ஜுரம் நிற்கல. அவன் என்ன சொன்னான், ஜன்னல் கிட்ட வந்து நிற்கும், கதவு தட்டுன்னு சொன்னால அதாடி பயந்தா. அதனால தானே பயந்தேன். செடி வந்து மேலே வச்சிருந்தாங்க, அந்த செடி கூடயே ஏதோ வந்துடுச்சு. பார்க்குறப்ப ஏதோ ஏஞ்சி நின்றுட்டு இருந்துச்சுன்னு தானே அவள் சொன்னான். தான் பயந்தேன்.
ஆமாம் கைஸ், அவள் வந்து கத்தாழை செடியில் வந்து பேய் வரும்னு சொன்னான். அதுலேருந்து கத்தாழை செடியே வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ வந்து அதை யோசிச்சு தான் இவளுக்கு வந்து ஃபீவரே வந்துச்சு. தூக்கி தூக்கி போட்டு. ஆமாம் கைஸ், இப்போ எங்களுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னா 24 வயசு ஆகுது. ஆனால் நாங்கள் இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருக்கோம். ஒரு ஒழுங்கா ஒரு vlog எடுக்க தெரியல எங்களுக்கு. என்னோட சின்ன பசங்களாம் அழகழகா vlog எடுத்து போடுதுங்க. நம்ம எடுத்து போடுறோம்டி, புரியுதா? தப்பு கிடையாது, நாங்கள் எடுத்து போடுறோம் கைஸ். நீங்கள் அதை பார்த்து நாங்கள் செலிபிரிட்டி ஆகிற இருங்க. ஆமாம், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, புரியுதா? புரியுதா? புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டு எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் எழுதுறப்ப கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். அவ்வளோதான். அவங்க அதிலே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து தயவு செஞ்சு இல்லை வீடியோலே பார்த்துட்டு நம்மளுக்கு அதே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இல்லை பண்ணுவேன். எந்த டிகிரியும் நம்மளால் எழுத முடியாது. அப்புறம் நாங்கள் ஆனால் ஃபோன்லாம் திரும்ப மாட்டோம். நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க. ஃபோன் 1 டிகிரி போட்டு போயிடுவோம். இல்லை நாங்கள் மேலே டேபிளில் மேம் கிட்ட கொடுத்துருவோம். எமர்ஜென்சி கால்ஸ் வரும். நான் ஃபோன் மட்டும் அடிக்குவாங்க. ஆமாம். அப்புறமா வந்து வேற என்ன சொல்கிறது உங்ககிட்ட? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபஸ்ட்டு நலம் விசாரிக்கணும். ஆமாம், எப்படி இருக்கு? அது கற்றுக்கோ ஃபஸ்ட்டு. நிறைய இருக்குல்ல, எவ்வளோ பேர் யூடியூப் பார்த்துருக்கோம் நம்ம. டெய்லியும் வந்து யூடியூப் தான் பார்ப்பேன். நான் யூடியூப் தான் எல்லாரோட விலாகும் பார்ப்பேன். ஆனால் எனக்கு ஒரு விலாக் பண்ண தெரியாது. கேட்டால் நான் வந்து கேவலமாக சொல்லிப்பேன், எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு. சைலாக ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது எந்த விஷயத்துலையுமே. ரொம்ப கூச்ச சுபாவம் ஏதோ ஒன்று. வந்ததுலேருந்து வீடியோ எடுத்துன்னு வரோம், எல்லா சினிமா பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த பசங்க வந்து எக்ஸாம் ஹால் போகிறப்ப அவங்க எங்கள் பக்கத்தில் உட்காரணும். பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்சம் பேசுனீங்கன்னு கதையாக போகுது. ஆனால் காய்ஸ், அப்புறமா வந்து காய்ஸ் யார் பார்த்தாலும் ஓகே, ஆன்ட்டிங்க பார்த்தாலும் ஓகே, அங்கிளுங்க பார்த்தாலும் ஓகே. நீங்கள் வந்து நீங்களும் வந்து எக்ஸாம் எழுதலாம், தப்பு கிடையாது. ஒரு தாத்தா வந்து எழுதினார்ல எப்போ? போன வாட்டி. ஆமாம் வயசான தாத்தா. எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? 80 இருக்கும்டி. 80லாம் இருக்காது, 70 சம்திங் இருக்கு. 80 இருக்கும். 80 ஏன்ச்சே நடக்க முடியாது. எங்கள் தாத்தாக்கு 87 நடக்கலையா? அவரு கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா இருந்தாரு. ஆமாம், அவங்களுக்கு வந்து 80 இருக்கும் கண்டிப்பாக. 70 தான் இருக்கக்கூடாது. சரி ஓகே, 75. உனக்கு எனக்கு 75 இருக்கும். உங்களுக்கு 75 ஏஜ் இருக்கும். அவங்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஈடு கொடுத்து. அவங்க ஹேண்ட்ரைட்டிங்லாம் வந்து அந்த பழைய ஹேண்ட்ரைட்டிங்லாம் இருக்கும்ல, பழைய காலத்து கையெழுத்து இல்லை ஹேண்ட்ரைட்டிங் கையெழுத்து. லெட்டர்ஸ், அந்த காலத்து லெட்டர்ஸ்லாம் இருக்காது. அதான் அவங்களோட கையெழுத்து. எப்படி அவங்க பேப்பர் பார்த்தேன்? ஆமாடி, அவர் குத்துட்டு தான் நான் கொடுத்தேன் அன்னைக்கு 3rd எக்ஸாம் அப்போ. அதே மாதிரி இந்த காலேஜில் எல்லா ட்ரெஸ் கோடும் அலோடு போல். கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் ட்ரெஸ் கோடு எங்களுக்கு சுடிதார் மட்டும்தான், எதுவுமே அலோட் கிடையாது. ஆமாம். ஸோ எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் எல்லா ட்ரெஸ் கோடுமே அலோடு. ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போல். எல்லோரும் படிக்கிறாங்க, உங்களுக்கு அதில் செட் ஆகாது. படிங்க. ஆன்ட்டி அங்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற பிள்ளைங்களை இந்த காலேஜில் சேர்த்து விடுங்க, ரொம்ப நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆமாம், உண்மையாக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ஆனால் தெரில, வெளியே பார்க்கும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பட் தெரில. இப்போ நாங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம். ரிட்டர்ன் வந்து வீடியோ வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம், கண்டினியூ பண்ணுறோம். பாய். வெற்றிகரமாக எக்ஸாம் முடிச்சாச்சு. கொஸ்டின் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. உட்காந்து நாங்கள் வந்து எழுதிட்டு வந்துட்டோம். எப்படி எழுதுனேன்? சூப்பராக எழுதிருக்கேன். எல்லா கொஸ்டினுமே ஆகிட்டு. ஆனால் 10 மார்க்கில் ஒன்று விட்டால் போனால் போதும், நம்மளுக்கு பாஸ் ஆனால் போதும். பயந்துட்டே போனால் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து முடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்துலாம் எழுதுறாங்க, நாங்கள் பார்த்தோம். அதுதான் நாங்கள் பார்த்து எழுதுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. 12 மணிக்கே வெளியே வந்துட்டோம். ராஜி வந்து ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா போகிற வழியில். சரி ஓகே, அவள் பே பண்ணுறோம், நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜூஸ் காலில் மீட் பண்ணலாம். ப்ரெட் ஆம்லேட் வாங்க போயிருக்கா, வாங்கிட்டு வரா ப்ரெட் ஆம்லேட். சீஸ் ப்ரெட் ஆம்லேட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஓகேவா?